திருப்பாக்கி இங்க ஆர்எஸ்எஸ் பற்றி கருத்து சொன்னதுல திரு திருமாவளவன் திரு எல் முருகன் யாருக்கு அதிமுக மேல உண்மையான அக்கறை? உங்க கேள்விக்கு நான் என்னுடைய ரிமார்க்ஸ்லேயே நடுவில் வந்துடும் பதில். ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு டெடிகேட்டட் அமைப்பு. கிட்டத்தட்ட அவர் சொன்ன வார்த்தைகளை கிட்டத்தட்ட சொல்றார். அத்தனை பேரும் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள், முழுக்க முழுக்க அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படுகிறார்கள் அப்படின்னா ஒரு தலைவர் சொன்னார். ஆர்எஸ்எஸை க்ளோரிஃபை பண்ணார். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அமைப்பை சித்தாந்தத்தை நான் சொல்லலை, அந்த அளவுக்கு தெளிவற்றவன் அல்ல. அந்த இயக்கத்தை புகழ்ந்து பேசியவர் யார்? பிஸ்வச்சன் எல்லாருக்கும் தெரியும். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன். அப்போ அந்த அமைப்பை இதுக்கு உடனே இப்படி நான் சொன்ன உடனே பிசிகேவே ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோ தூரம் மதியினம் மற்றவன் அல்ல. அதே நிலையை தான் அதிமுக விஷயத்திலும் சொல்கிறேன். கோவில்கள் எல்லாம் அரசாங்க கட்டுப்பாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சொல்லுவது யார்? ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் துணை அமைப்புகள், பிஜேபி எல்லாம் வச்சுங்க. கோவில் நிலத்தை ஏழைகளுக்கு அளிப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு? கோயில் நிலத்தில் குடியிருக்கும் ஏழைகளுக்கு நிலத்தை சொந்தமாக்க நடவடிக்கை எடுப்போம். யாரு? ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதல் படி பின்பற்றுகிற அடிமை அதிமுக சொல்றதா இவங்க சொல்லுவாங்க. துணிஞ்சு சொன்னது யாரு? பாஜக அதிமுக கூட்டணி அமைத்த பிறகு சொன்னாங்க. இது யார் சொல்லி கேட்டாங்க? ஆக அதிமுக அப்பப்போ தேவையான சமயத்தில் தங்களோட அசர்ட்டிவ்னஸ், உறுதிப்பாட்டை காட்டி கொண்டுதான் வருகிறார்கள். எல்லா இடத்திலும் சொல்லணும் மறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது சொன்னாரே எடப்பாடி மறுத்தாரான்னு என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ரவிக்குமார் கேட்கிறாரு. நான் சொல்கிறேன், எனக்கு கடவுள் பற்றி தெரியாது, எனக்கு கடவுள் தெரியாது, அக்னாஸ்டிக். கடவுள்கிட்ட நான் கேட்குறேன், கடவுளே இந்த பொருளை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அவர் மறுக்கலை, அதனால் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ லாஜிக்காக இருக்கும். மறுக்கவில்லை என்பதனாலே அது அது அந்த ஸ்டேட்மெண்ட் விடலைங்கிறதுனால மறுக்கவே இல்லை. அவங்க அடிமை, ஆர்எஸ்எஸ் ஐக்கியம் ஆயிடுச்சு, ஆர்எஸ்எஸ் பின்பற்றுக்குது என்று சொல்ல முடியுமா? வேளாண் முக்கியமான குற்றச்சாட்டை சொல்லும் போது மறுக்கல அப்படின்னா அதை ஏத்துக்கிற மாதிரியான ஒரு பொருள் படாதா? பண்றாங்க சார், அலட்சியம் செய்கிறார். இதெல்லாம் ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட். இதுல சார் இக்னோர் பண்றாங்கங்கிறது இன்டர்பிரேஷன் சார். நீங்க மறுத்தாத்தானே அந்த கருத்தை நாங்கள் ஏற்கவில்லை, அதை நாங்க முழுவதுமாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இட் இஸ் கிளியர். எத்தனை விஷயங்கள்ல விசிகே சொன்னது அவர்கள் சார்ந்து இருக்கிற இயக்கம் திமுக அலட்சியம், அதாவது இக்னோர் பண்ணியிருக்கு. அலட்சியம்ன்ற வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம், இக்னோர் செய்கிறதுன்னு சொல்கிறேன் வசதிக்காக. அது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் எல்லாருமே அப்படித்தான் சார். நீங்கள் மறுக்கிறது அதை சொல்லிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், 2001 திராவிட முன்னேற்ற கழகமும் ஆளுமை மிக்க நான் பெரிதும் போற்றுகிற மதிக்கிற டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் கூட்டணி. பிரதமர் வாஜ்பாய் கேட்கிறார், 3 சீட்டு ஒதுக்கினாங்க. 2023 இதே எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி, பாஜக தலைவர் சாணக்கியரான அமித்ஷா கேட்கிறார், சசிகலா சேர்த்துக்குங்க, பதில் பேசல. டிடிவி தினகரன் சேர்த்துக்குங்க, பதில் பேசல. பாஜக காரங்க என்ன சொல்றாங்க? 60 சீட்டு பாஜகவுக்கு, பதில் பேசல. இருங்க, முடிச்சிடுறேன். என்னோட ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றா தெளிவா சொல்றேன். நாங்க சொல்றதான் முதலமைச்சர்னு பாஜக சொல்றாங்க, பதில் பேசல. ஆனா என்ன நடந்தது? 20 சீட்டு, 25 சீட்டு கலைஞர் கொடுத்தார். 20 சீட்டுக்கு மேல நீ வச்சுக்கோ போ. கிளியர் செயல்ல காமிச்சாங்க. பேசிட்டு இருக்கிற அப்படியே எல்லாத்துக்கும் ஸ்டேட் மறுப்பு, சொன்ன உடனே மறுப்புக்கு சொல்லணும் மறுப்பு. அதல்ல ஒரு சீட் ஷேரிங்ல அல்லது ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கும் கூட இந்த 26 தேர்தலுக்குமான கூட்டணியிலும் கூட தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமைங்கிறத பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனா கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக சில விஷயங்கள் நடக்கும்போது அதை அதிமுக எதிர்க்காத ஒரு இடத்திலிருந்து அப்ப ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுக்கு அதிமுக ஹீல்ட் ஆகுதுங்கிற விமர்சனத்தை வீசிக்க வைக்கிறாங்க. தரவுகள் இருக்கு சார். கலைஞர் கருணாநிதியும் ஆர்எஸ்எஸ், பாஜக, ஆர்எஸ்எஸ் என்பது சமுதாய இயக்கம் இப்படி சொன்னவர் கலைஞர் கருணாநிதி. ஆனா செகண்ட் ஹாஃப் நான் நேர்மையா சொல்லுவேன். முடிச்சிடறேன் சார். அதிமுகவை நிறுவனது யாரு? இல்ல திருப்பாக்கி, அதிமுகவை நிறுவனது யாரு? அதிமுகவை நிறுவனது யாரு? அதிமுகவை நிறுவனது யாரு? இல்ல திருப்பாக்கி, ஒரு நிமிஷம் கேள்வி மட்டும் வாங்கிக்கோங்க. இல்ல இந்த கேள்வி உள் வாங்கிக்கோங்க. அதிமுகவை நிறுவனது யாரு? திரு எம்ஜிஆரா, திரு கருணாநிதியா? நான் சொல்றது
திமுகவை சொல்றேன் சார். இல்ல இப்ப திமுக இல்ல இப்ப கேள்வி அதிமுகவை நோக்கி, அப்ப நீங்க திமுகவை நோக்கி உதாரணத்துக்கு போகும்போது அப்ப அதிமுகவை தொடங்குனது யாருங்கிற கேள்வி வரும்ல. ஒரு கருத்தை முழுக்க சொல்ல விடாம தாராளமா சொல்லுங்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கருத்தை முழுக்க சொல்ல விடாம பண்பது தவறு. திமுகவை பாராட்டுகிற ஸ்டேட்மெண்ட் நான் வரிய சொல்ல போறேன், அதை பேச விடாம தடுப்பது உங்கள் பண்பான்னு கேட்பேன். அது உங்க கருத்து, நீங்க தாராளமா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இது அரசியல். இல்ல இல்ல, நீங்க பாராட்டுங்க, பாராட்டாம போங்க, அத பத்தி கவலை இல்ல. அரசியல். ஆனா பேச்சுல ஒரு சந்தேகம் வரும்போது அதற்கான கேள்வி எழுப்பத்தான் செய்வேன். எம்ஜிஆர் சிரமமா இருக்குன்னா சொல்லுங்க. சொல்லிட்டதே நீங்க கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி திமுகவும் செய்திருக்கிறது, அதனால அதிமுக செஞ்சதான் பெரிய பாவம்னு சொல்லாதீங்கன்றது என்னோட வாதம். இல்ல அங்க ஏன் திமுக ஒப்பிடணும்? அந்த அந்த அதிமுகவை தனியா ஹேண்டில் பண்ணி பேச முடியாது. ஏன்னா எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு கட்டத்துல கூட்டணி பேசிட்டு இருக்கும் போதே 2G நடவடிக்கைலாம் எடுப்பாங்க. இவங்க தமிழ் இனத்தை பற்றி பேசும்போதே அங்கே ராஜபக்ஷ கிட்ட கிஃப்ட் கைகொலிக்கிட்டு எல்லாரும் செய்வாங்க. நம்ம அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறதில்ல, கொச்சையாக பேசுறது இல்லை, யதார்த்தத்தை பேசுகிறோம். யதார்த்தம் அதிமுகவில் தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்றதுல அல்லது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு ஏதோ சிரமம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தவறாக இன்டர்பிரேட் பண்ணல. இல்ல நான் இல்ல அபத்தம்னு நான் சொல்ல வரேன். ஓகே, அபத்தத்துக்கான இது திராவிடம் சொன்னது யார்? KP முனுசாமி கூட்டணியில இருக்கும்போது, பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும்போது, கொள்கை வேறு கூட்டணி வேறு. எடப்பாடி பழனிசாமி எப்ப சொன்னார்? இஃப்தார் விருந்துல சொன்னார். எப்போ? பிஜேபிக்கு அலையன்ஸ் இருந்த போது. ஆக அவங்க தெளிவா தான் இருக்காங்க. நமக்கு ஒரு சௌரியம் சில பேரை திருப்தி செய்வதற்காக வெளிப்படையா சொன்னா நீங்க இரிட்டேட் ஆயிடுங்க, வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே இல்ல நான் இரிட்டேட் ஆக போறேன். நான் பதில் சொல்றேன், பேனலிஸ்ட் இருக்காங்க பதில் சொல்ல போறாங்க. நீங்க பெயிண்ட் இல்ல நீங்க பெயிண்ட் பண்ணாதீங்க. உங்களை திரு பாக்கிய நான் ஏதாவது கலர் பண்ணா உங்களுக்கு கோபம் வரும். நான் விலகிட்டு பாக்குறேன். இல்ல தேவையில்லாம நான் இரிட்டேட் ஆவேன்னு சொல்றதுக்கான எந்த தேவையும் இங்க இல்ல. இல்ல அது சொல்லுங்களேன். அப்ப நீங்க இரிட்டேட் ஆவீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதுக்கான பொருள் என்ன? நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீங்க ஒரு கருத்தை ரொம்ப சமமான ஒரு தளத்துல வைக்கிறீங்க. அப்படி வைக்கும் போது நான் இரிட்டேட் ஆவேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருள் என்ன சார்? அது விடுங்க, அது எப்படி விட்டுற முடியும் சார்? அது எப்படி விட்டுற முடியும்? நான் என்ன கான்டாக்ட் சொன்னேன். நன்றி சார், பேசலாம் சார், நான் பேசலாம் வரேன், நான் பேசலாம். திரு ரவிக்குமார், இங்க அதிமுக குறித்து திரு திருமாவளவன் சொன்ன கருத்துக்கும் எல்முருகன் சொன்ன கருத்துக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேறுபாடு? இல்லை, திரு அக்னீஸ்வரன் சொன்னது முழுக்கவே மற்ற நாங்கள் சொல்கிறத அவர் ஏற்றுக்கிட்டு தான் வழிமொழி தான் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்படி சொன்னால் அது இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அது அப்போ எல்முருகன் அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறது அக்னீஸ்வரனுடைய கருத்து. அதாவது RSS கட்டுப்பாட்டுக்குள், பாஜக கட்டுப்பாட்டுக்குள், அவர்களுடைய வழிநடத்துதலில்